So national health scheme la first Janani Shishu Suraksha. So second is the one. So second scheme enna appadina Rashtriya Kishore Swasthya Kamyam. It also called enna appadina National Adolescent Health Program. In the scheme la vandu ஒரு 10 to 19 years children's வந்து women children's வந்து டார்கெட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் சப்ஸ்டிட்யூட் ஆப்ஷன்ஸ் இதை பற்றினெல்லாம் விழிப்புணர்வு வந்து அவங்க வந்து கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் கோல். இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜனவரி 7th 2014 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. राष्ट्रीय बाल स्वास्थ्य कार्यक्रम இது என்னோட ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் சில்ட்ரன் டு இம்ப்ரூவ் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சில்ட்ரன். அதாவது ஒரு குழந்தை மென் ஆர் விமன் பிறந்ததுலேருந்து அவங்களோட 18 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்து எஜுகேஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஏதாவது டிசீஸ் டெஃபிஷியன்சி ஏதாவது டெவலப்மெண்ட்லலாம் வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் ஃபஸ்ட்டே அதை ப்ரிவென்ட் பண்ணி வேக்சின் ஆர் மெடிசன் மூலமாக அவங்க வந்து சரி பண்ணி தராங்க. அப்போ இந்த ஸ்கீம் எப்போ வந்ததுன்னா 2013ல். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985ல் லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா வந்து சைல்ட் ஹெல்த் கேரை பெனிஃபிட் பண்ணுறதுக்காகவும் மெட்டர்னல் ஹெல்த் கேரை வந்து பெனிஃபிட் பண்ணுறதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. இதோட இன்னொரு மோட்டிவ் என்னன்னா வந்து இப்போ ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வேக்சின் பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ அதை வந்து அதிகமாக இனிஷியேட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இதோட மெயின் மோட்டிவ் வந்து மார்பிலிட்டி ரேட்டையும் மொர்டாலிட்டி ரேட்டையும் கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. மார்டாலிட்டி ரேட்னா வந்து டெத் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காகவும் மார்பிலிட்டி ரேட்னா வந்து இப்போ பர்சன்ஸ் வந்து இந்த ஹெல்த்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அந்த அஃபெக்டிவ் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்ன வேக்சின்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பிசிஜி பெசிலஸ் கேப்லேட் குவேரின், டிபிடி டிப்தீரியா பெர்tussis tetanus toxoid, oral polio vaccine, measles, hepatitis B vaccine, tetanus toxoid vaccine. இதெல்லாம் தான் வந்து பேசிக் வேக்சின்ஸ். இந்த டிசீஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த வேக்சின்லாம் வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலிமா கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா 1978 தான் இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் நேம் இல்லை. ஸோ ப்ரோக்ராம் ஃபார் இம்யூனைசேஷன் தான் 1978 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நேம் ரீநேம் ஆனது எப்படின்னு பார்த்தோம்னா 1985. ஸோ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இந்த பேர் வந்து 1985 தான் வந்துச்சு. ஓகேயா? ஸோ லெட்ஸ் மிஷன் இந்திரா தனுஷ் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஹெல்த் மிஷன். இது ஃபர்ஸ்ட் வந்து 25 டிசம்பர் 2000